மார்க் 9ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் அதிகாரத்தை நீங்க கான்டெக்ஸ்டோட படிக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியில இருந்த நாட்கள்ல அவர் ஒரு நாள் பேதுருவை, யாக்கோபை, யோவானை அழைத்து கொண்டு ஒரு மலை மேல போறாரு. அங்க அவர் மறுரூபமாகிறாரு. அந்த மறுரூபத்துல they saw the glory of God. இந்த 3 பேரும் அந்த மகிமையை பார்க்கிறாங்க. அங்க எலியாவை பார்க்கறாங்க, மோசஸ பார்க்கறாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு தென் அந்த மகிமை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எலியா, மோசஸ் எல்லாம் மறைந்து போகிறாங்க. தென் they see நார்மல் ஜீசஸ பார்க்கறாங்க. பிறகு மலை மேல இருந்து அவங்க கீழே இறங்கி வரும்போது ஜீசஸ் கன்ஃபர்ம்ஸ் அங்க ஒரு சில காரியங்கள் நடக்கிறத பாக்குறாரு. அங்க ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா இப்படி ஒருத்தரும் அப்படி ஒருத்தரும் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அங்க வரும்போதுதான் அவருக்கு தெரியுது என்னப்பா இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, அப்போ ஒரு மனுஷன் வந்து சொல்வார், ஐயா, என் மகனுக்கு சிறு வயது முதல் என் மகன் ஒரு பிசாசு பிடிச்சிருக்கிறது. அவனை நிறைய நேரத்துல நெருப்புலயும் தண்ணீர்லயும் அது அவனை வாதிக்குது, அவனை தள்ள விடுது, அவனை கொல்ல பாக்குது. நான் இந்த நாள்ல கூட நான் என்ன பண்ணேன்னா உங்க சீஷர்கிட்ட அவனை கொண்டு வந்தேன். அவனுக்கு ஒரு அற்புதம் வேணுமா இருக்குது, அதனால கொண்டு வந்தேன். உங்க சீஷர்களால முடியல ஆண்டவரே, உங்களால ஏதாகிலும் செய்ய முடியும்னா அதை எனக்கு செஞ்சு கொடுங்க. பிகாஸ் ஐ எம் இன் நீட் ஆஃப் அ மிரக்கிள். ஐ எம் டெஸ்பரேட் ஃபார் அ மிரக்கிள். ஆண்டவரே, நான் என் பிள்ளைக்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அவனுடைய எதிர்காலத்துக்காக வந்திருக்கிறேன். ஐ கம் வித் டெஸ்பரேஷன். நான் எப்படி வந்திருக்கிறேன்னா, நான் மிகவும் மனல சோர்வுற்று வந்திருக்கிறேன், வாஞ்சையோட வந்திருக்கிறேன், ஒரு அற்புதத்துக்காக ஏக்கத்தோட வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்களால ஏதாச்சும் முடியுமானால் நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி இங்க இந்த தகப்பன் கேட்கிறதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு அதுக்கு முன்னாடியே ரொம்ப மனதுருகி மனம் இறங்கி இருப்பாரு. இந்த நீங்க 22ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவன் சொல்லுவான், அந்த 2வது பாகத்தை பார்க்கும்போது, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் என்ன ஆகுங்க? ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அவன் சொல்வான், if you can, ஆண்டவர் சொல்லு, but if we can do anything, take pity on us and help us. இயேசு சொல்லார், if you can, said Jesus, everything is possible for one who believes. For one who believes. Amen. Hallelujah. So this man was in a desperation. இந்த மனுஷனுக்கு he needed that miracle. அவனுக்கு வந்து எத்தனை வருஷம் யோசித்து பாருங்க. அவன் சிறு வயது தொடங்கி அவங்க பிள்ளை, அந்த மனுஷனுடைய பிள்ளை பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறான். அநேக முறை என்ன பண்ணானா அந்த பிசாசு அந்த பிள்ளையை கொல்லுவதற்காக அவன் திட்டமிட்டு இருந்தானா. ஆமென். சோ பிசாசுடைய வேலை அதுதான். அவன் என்ன பண்றாங்க, கொல்லுவதற்காக. அவனுடைய வேலையை திருடணும், கொல்லணும், அழிக்கணும். இதுதான் அவனுடைய ஆதி முதலாய். ஆமென். அவனுடைய திட்டம் வைத்திருக்கிறான். சோ he wants to destroy. சோ இந்த அப்பாவுக்கு என்ன இருக்கு, அவன் ஒரே மகனான்னு கூட தெரியாது. பட் he was desperate. தன்னுடைய மகனுக்காக he came. அவன் என்ன பண்றான், தன் மகனை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துல வந்து அவன் பல வருஷங்கள் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்றான், இயேசு குறிச்சு கேள்விப்பட்டு இருக்கிறான். கேள்விப்பட்டதுனால ஒரு அற்புதம் இயேசு செய்வார் வந்திருக்கிறான். ஆனா இயேசு இல்ல. அதனால சீஷரிடத்துல கொண்டு வந்தான். சீஷர்களால ஒண்ணும் செய்ய முடியல. அப்போ இயேசு வந்த மாத்திரத்துல அவன் இயேசு கிட்ட வந்து சொல்லுகிறான். சோ நல்ல கவனிங்க, டுநைட் if somebody in the Zoomல இருக்கிறவங்க, if you are desperate for a miracle, எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், எனக்கு இந்த ஒரு உதவி எனக்கு கிடைக்கணும், இந்த மாற்றம் எனக்கு வேண்டியே வேணும், எனக்கு ஏதாகிலும் ஒண்ணு நடக்கணும். நீங்க மனுஷரை நம்பி போயிருக்கலாம், ஊழியர்களை நம்பி போயிருக்கலாம், இது கிடைக்க அது கிடைக்கும்னு போய் எனக்கு ஏமாந்து போயிருக்கலாம். ஏமாந்து போய் என்ன பண்றதுன்னு கூட தெரியாம இருக்கலாம்.
நீங்க இந்த யூ மே நாட் ஈவன் நோ ஹவு டு ப்ரே, என்ன ஜெபம் பண்றது, எப்படி ஜெபம் பண்றதுன்னு கூட நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அந்த ஜெபத்துல கூட சோர்ந்து போயிருக்கலாம். நீங்க பதில் கிடைக்காம இன்னைக்கு நீங்க தவித்து போய் கொண்டு இருக்கலாம். யூ நீட் a miracle. ஏதாச்சும் ஒரு அற்புதம் எனக்கு வேண்டும் என்று நீங்க ஏங்கி கொண்டு இருக்கலாம். இட் மே பி ஃபைனான்சியல் பிளெஸிங், இட் மே பி உங்க சரீர பிரகாரமான சுகமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு துன்பத்தின் நடுவுல நீங்க இருக்கலாம். யூ நீட் a miracle நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்குமோ நான் என்ன செய்யறதுன்னு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான் உங்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தா உனக்கு ஆகும். உனக்கு மாத்திரம் இல்லப்பா, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமா ஆகும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நீ விசுவாசித்தா உனக்கு ஆகும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமா உண்டாகும். எதை விசுவாசிக்கணுங்க? ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதுமா விசுவாசிக்கணும். இன்னைக்கே நம்ம அநேக நேரத்துல இடரல் அடைகிறோம். நமக்கு வசனம் தெரியும், வசனத்தை வச்சு ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். பட் முடிவு எங்க வருகிறது? do you really believe the word of God? தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாக நீங்க நம்புகிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு 7 மணி ஜெபத்துல கூட ஒரு வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அது 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கும். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னன்னு 13ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது போது அதை மனுஷருடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். நீங்க பைபிள்ல படிக்கிற அந்த இரவுல நல்லா கேட்டுக்கங்க. வாட் எவர் ஸ்கிரிப்சர் யூ ரீட், நீங்க வேதத்தை, if you are a man or woman of God, தினமும் நீங்க வேதத்தை படிக்கிறவர்களாக இருப்பீங்கன்னா, நீங்க படிக்கிறது யாரோ ஒரு மனுஷன் எழுதின வார்த்தை அல்ல, ஏதோ ஒரு கற்பனையின் கதை அல்ல. இட் இஸ் தி வேர்ட் ஆஃப் God. இங்க சொல்லும், truly it's a word of God. என்னவா? நாம் அது மனுஷருடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டபடினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம். அது மெய்யாகவே தேவ வசனம். The Bible that you are holding in your hand, it's not a human word, but it is actually the word of God. அது தேவனுடைய வசனமா இருக்கிறது. இயேசு அததான் சொல்றார், நீ அந்த தேவனுடைய வசனத்தை நீ விசுவாசிக்குமானால் உனக்கு அற்புதம் நடக்கும். நீ மாத்திரம் இல்லப்பா, யாரெல்லாம் இந்த தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாக விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதம் நடக்கும். நிச்சயமா. So God, Jesus doesn't say எப்போ ஒரு முறை நடக்கும்னு. நீ விசுவாசித்தா நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கூட வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த தகப்பனுக்கு சொல்றார், அப்பா, யூ நீட் a miracle. நீ டெஸ்பரேட்டா இருக்கிற, பட் உனக்குள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நான் அற்புதம் செய்ய முடியும்னு நம்புனா நீ அற்புதத்தை பார்க்க முடியும். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல படிப்பீங்கன்னா 2 குருடர்கள் இயேசுவை தொடர்ந்துகிட்டே வருவாங்க. அப்போ இயேசு நின்று அவர்களை பார்த்து கேட்பாரு, என்னால் முடியும் என்று நீங்க நம்புறீங்களா? நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் நம்புறீங்களா? நான் உங்க கண்களை திறக்க முடியும் நம்புறீங்களா? அவங்க சொல்லுவாங்க, ஆமா ஆண்டவரே, உங்களால முடியும் என்று நான் நம்புகிறோம். உடனே அவர் சொல்றார், பார்வை பெற்றுக்கொள்ளுங்க. சோ மிரக்கல், ஆண்டவராகிய தேவன் கிட்ட, இயேசு கிட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸிங்க. இட்ஸ் நாட் a difficult task, but only thing is that do you believe
the word of God as the word of God. தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய வசனமாக நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? இல்லை ஏதோ எழுதப்பட்டு இருக்குதுப்பா, நான் ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறேன் அதனால நான் பைபிளை படிக்கணும், நான் சர்ச்சுக்கு போறேன் அதனால பைபிளை படிக்கணும், பாஸ்டர் கேட்பாரு அதனால பைபிளை படிக்கணும், அது அதுக்காக படிக்கிறீங்களா? இல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வேதத்தை திறக்கும் போது இது கர்த்தருடைய வசனம். I am reading God's word. நான் தேவனுடைய பிரிஸ்கிரிப்ஷனை படிக்கிறேன். ஹalleluya. இந்த ஒவ்வொரு நாளும் பைபிளை நீங்க திறக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கணும், this is God speaking to me. நீங்க பைபிள் திறக்கும் போது நீங்க சொல்லணும், இந்த இன்னைக்கு நான் படிக்கிற பாகம் வேதத்துல எதை படிக்கிறேனோ அது தேவன் என்னோட பேசுகிற சத்திய வசனம். அது அந்த சத்திய வசனம், அது அற்புதத்தின் வசனம், அது மகிமையின் வசனம். நான் விசுவாசிக்கிறேன். படிக்கும் போதே சொல்லணும், நான் எழுதப்பட்டபடி எனக்கு நடக்கும், நான் எழுதப்பட்டபடி அது உங்க வார்த்தை நிறைவேற்றும் என்று நீங்க நம்பும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியும். God, Jesus never said ட்ரைன்னு சொல்லல, ட்ரை பண்ணுங்கப்பா பார்க்கலாம்னு சொல்லல. Jesus categorically said, if you believe. ஏசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், if you can believe, if you can believe, if you can, said Jesus, everything is possible for one who believes. எல்லாருக்கும் இல்ல, எல்லாருக்கும் இல்ல, to the one who believes, to the one who believes, to the one who believes. நீங்க நம்புவீங்கன்னா இந்த ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னாடி you can see a miracle in your life. Whatever may be the reason, whatever may be a need, whatever may be a want, but if you are going to believe, God is going to do. Honor your belief. உங்க நம்பிக்கை, இது தேவனுடைய வசனம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஜீவன் இதுல இருக்கிறதுன்னு நீங்க நம்பும் போது you will literally see the miraculous power of God. தேவன் செய்ய முடியும்னு நீங்க நம்புவீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கும். தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அதுதான் நம்ம அடிக்கடி படித்திருக்கிற ஒரு வசனம். யோவான் 4ஆம் அதிகாரத்தை ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது ஆபிரகாமை குறித்து அங்க எழுதப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அதுதாங்க நம்பர். வாட் இஸ் பிலீவிங்னா, இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கை பவுல் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி இருக்கிறாருங்க? when God promised, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்த போதும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தானா. அதை நம்பிக்கையோட விசுவாசித்தானா. அதுதாங்க வேத வசனம். உனக்கு அற்புதம் ஆண்டவர் செய்வேன் எழுதி இருந்தார்னா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று எழுதி இருப்பார். ஆனால் உன்னோடு நான் இருக்கிறேன் அவர் எழுதி நீங்க படிப்பீங்கன்னா, whatever may be the promise in the Bible, if you are going to believe it as God's word, and God will do it accordingly. இங்க பைபிள் சொல்லுது, அவன் ஒரு பெரிய ஜாதி ஆகிறதுக்கு நம்புவதற்கு ஒன்றுமில்லாத போது கூட அதை நம்பிக்கையோட விசுவாசித்தானா. Even then, when there was no reason for hope, Abraham kept hoping, believing that he would become the father of many nations, for God had said to him that how many descendants you will have. ஆண்டவர் சொல்லிட்டாராம், உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். ஆபிரகாம் பார்க்கிறான், தன்னுடைய வயசை பார்க்கிறான், தன்னுடைய மனைவியை பார்க்கிறான், ஒண்ணு கூட நடக்காதது போல தோன்றினாலும் அவன் சொன்னான், this is God's word, I will believe, I will take it to my heart. நான் நம்ப போகிறேன். இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் அவன் நம்புனான். Hallelujah. He had to hold on to that word. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள், 25 வருஷம் சொல்லப்படுகிறது. முதல் ஆண்டவர் அவனை கூப்பிடும் அனுப்பும் போது, ஹல்லேலூயா, 15ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை சொல்ல, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னாரு.
So he had to wait, he had to believe. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ஒரு நாள் 2 நாள் இல்ல. அவன் அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்புனா தேவன் அவனை கனப்படுத்தினார். The same thing appeals to you and me. இது நடக்கலையே, அவ்வளவுதான், இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனி நான் தேட மாட்டேன். இந்த எண்ணம் இருக்கக்கூடாது. என் வீட்டுல இது நடக்கல, என் குடும்பத்துல இது நடக்கல, this didn't happen, that didn't, so I'm not going to pray. ஆண்டவர் கொடுக்க மாட்டார் போல. அப்படி இல்ல. ஏன் தெரியுமா நம்ம நம்புறதுல? we don't think the Bible is the word of God. தேவனுடைய வார்த்தைன்னு நாம நம்புறது கிடையாது. இட்ஸ் a பைபிள். பைபிள் நாம் படிக்கணும், வேதாகமம் அதான் படிக்கணும், அவ்வளவுதான். பட் படிக்கும் போதே, ஈவன் பிஃபோர் யூ டச் இட், when you hold on to the holy Bible, நீ அந்த ஒவ்வொரு பக்கமா திருப்பும் போதே your mind should say, this is the word of God. நீங்க சொல்லணும், I believe this is the word of God, and I believe as God has said it will happen to me. சவாலா எடுக்கணும். ஏன்னா பிகாஸ் உங்க எதிராளாகிய பிசாசு என்ன பண்றான்? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாம வகை தேடி திருந்து கொண்டிருக்கிறான். டோன்ட் எவர் டெல் நடக்குமா நடக்காதான்னு இல்ல, இது நடக்குமான்னு கேள்வி கேட்காதீங்க. நடக்கும்னு நம்புங்க, நடக்கும்னு நம்புங்க. அதுதாங்க நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. If it is in the Bible, it's the will of God. தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருச்சுன்னா தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சித்தத்தை தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். God is not going to overrule his word. அவர் சொன்னபடி செய்வார். எழுதப்பட்டதுதான். ஒருபோதும் ஒருத்தர் அதை மாற்ற முடியாது. So challenge, சவால் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக இருக்கிறது. If Abraham could believe, he hoped against all hope. Abraham hoped, in hope believed it. நம்பிக்கையோட விசுவாசித்தாம அவன் ஒருபோதும் சந்தேகப்படலையா? சந்தேகப்படாம விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு செய்வார், எனக்கு கொடுப்பார், என்னை ஹீல் பண்ணுவார், என்னை உயர்த்துவார், என்னை கனப்படுத்துவாரு. ஏன் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். இதெல்லாம் இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் கத்து கொடுத்தவன ஒவ்வொன்றும் பைபிள்ல படிக்கும் போது யூ ஷுட் கெட் எக்ஸைட்டட் பிகாஸ் யூ நாட் ஸ்டடிங் ஏதோ யாரோ ஒரு மனுஷனுடைய கற்பனையின் கதையை படிக்கல. யூ ஆர் ஸ்டடிங் இது அன்கரப்டபிள் காட்ஸ் வேர்ட், அழிக்க முடியாத என்றென்றைக்கும் நிற்கதுமான தேவ வசன, தேவனுடைய வார்த்தை நீங்க படிக்கிறீங்கன்ற உணர்வோட நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா யூ ஆர் meant to receive a miracle. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீங்க. Hallelujah. So tonight believe the word of God as the word of God and become a miracle. அற்புதமாக நீங்க மாறட்டும் என்று நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக.